தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். மகான்கள் காட்டும் குரு பக்தி. ராமானுஜ சம்பிரதாயத்தில் முதற் பகுதி. ராமானுஜாச்சாரியாரின் சிஷ்யர்களிலும் இப்படி ஆவேசம், வெறி என்று சொல்லக்கூடிய தீவிர குரு பக்தி உள்ளவர்கள் உண்டு. வைஷ்ணவர்களுக்கு பொதுவாகவே நைச்சிய பாவம், தன்னை ரொம்பவும் தாழ்த்தியாக நினைப்பது முக்கியம். அதனால் எல்லோரிடத்திலுமே அவர்கள் ரொம்பவும் மரியாதையாக நடப்பார்கள், பேசுவார்கள். நாம் வைஷ்ணவர் அல்லாதார் நீங்கள் என்று சொல்கிற இடத்தில் அவர்கள் தேவரீர் என்பார்கள். தங்களை தாசன் தாசன் என்றே எவரிடமும் சொல்லிக் கொள்வார்கள். சேவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களை தவிர மற்ற சம்பிரதாய பெரியவர்களை சுவாமி என்று சொல்வார்கள். தங்கள் சம்பிரதாயத்தில் தங்களை விட பெரியவராய் இருக்கிற எல்லாரையும் பெருமாள் என்றே சொல்வார்கள். வார்த்தை மரியாதை அவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. வேடிக்கையாக சொல்வதுண்டு, குருவை தீர்த்து கட்டிவிட்டு தானே பட்டத்துக்கு வர வேண்டும் என்று சிஷ்யன் அவருக்காக குழி வெட்டி வைத்திருந்தானாம். அப்போது கூட தேவரீரே ஏழ்றீரா, தாசன் ஏழ பண்ணட்டுமா, தேவரீர் தாமாகவே குழிக்குள் எழுந்தருளுகிறீர்களா, இல்லாவிட்டால் அடியேன் அப்படி எழுந்தருள பண்ணட்டுமா என்று மரியாதையாகத்தான் விஞ்ஞாபித்துக் கொண்டானாம். குரு பரம்பரை கதைகள் என்று வைஷ்ணவர்கள் போற்றி பாராயணம் பண்ணும் விருத்தாந்தங்களில் நம் நெஞ்சை தொடுகிற ஏராளமான குரு பக்தி சரித்திரங்களை பார்க்கிறோம். பெருமாள் கோயில்களிலும் பாருங்கள், ஆழ்வார்கள் சந்நிதி, முக்கியமாக ஆண்டாள் சந்நிதி, தென்கலை கோயிலானால் மணவாள மாமுனிகள், பிள்ளை லோகாச்சாரியார் முதலியவர்களின் சந்நிதி, வடகலை கோயிலானால் வேதாந்த தேசிகரின் சந்நிதி ஆகியவற்றில் எத்தனை பக்தியோடு விமரிசையோடு ஆராதனை நடத்துகிறார்கள். ராமானுஜருடைய ஜன்மஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூரில் பெருமாளே இரண்டாம் பட்சம்தான். உடையவர் உடையவர் என்று தங்களுடைய ஆச்சாரிய புருஷருக்கு ஏற்றம் தந்து அவருக்குத்தான் நித்தியப்படி பூஜை, 10 நாள் உற்சவம் எல்லாம் ரொம்பவும் பெரிய ஸ்கேலில் செய்கிறார்கள். உடையவர் சந்நிதிக்கு மேலே தங்கத்திலேயே விமானம் வேய்ந்திருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்படித்தான் ஆண்டாளுக்கே பிராதான்யம். கோதை கோதை நாயகி என்று கொண்டாடுவார்கள். மதுரையில் மீனாட்சிக்கே பிராதான்யம், மீனாட்சி கோயில் என்று சொல்வது. சுந்தரேஸ்வரர் அவளுக்கு அப்புறம்தான் என்பது போல் இங்கே ரங்கமன்னாரை, கண்ணனை 2வது இடத்துக்கு தள்ளிவிட்டு ஆண்டாளைத்தான் முதலில் வைத்து ஆண்டாள் கோயில் என்றே சொல்கிறார்கள். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஊருக்கு ஆதியில் குருகூர் என்று பெயர். அப்புறம் அவருடைய ஜன்மஸ்தலமானதால் அதற்கு ஆழ்வார் திருநகரி என்றே பெயரை மாற்றிவிட்டார்கள். அங்கே அவருக்கு நடக்கிற உற்சவமும் ரொம்ப விசேஷமானது. இப்படியே ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் செய்கிறார்கள். ராமானுஜருக்கு முன்னும் பின்னும் வந்த சம்பிரதாய முக்கியஸ்தர்களான நாதமுனிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பி, திருக்கச்சி நம்பி, குரத்தாழ்வார், பட்டர், நஞ்சியர் முதலான பலருக்கு விக்கிரகங்கள், பூஜை எல்லாம் அநேக ஆலயங்களில் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு சிவாலயங்களில் நாயன்மார்கள், மாணிக்க வாசகர், சைவ மத கோட்பாடுகளையும் புஸ்தகங்களையும் தந்த ஸ்ரீகண்டாச்சாரியார், மெய்கண்ட சிவம், உமாபதி சிவாச்சாரியார் முதலியவர்களுக்கு சிறப்பு கொடுக்கவில்லைதான். சங்கர ஆச்சாரியாலையும் அவருக்கு முன்னும் பின்னும் வந்த அத்வைத்த சம்பிரதாய பெரியவர்களையும் எடுத்துக்கொண்டாலோ ஆலய விக்கிரகம், வழிபாடு இவற்றில் சைஃபர் என்றே சொல்ல வேண்டும். ஆச்சாரியாளுக்கு மட்டும் அபூர்வமாக சில கோயில்களில் பிம்பம் இருக்கிறது. காஞ்சிபுரத்திலும் சுற்றுப்புறங்களிலும் மாத்திரம் இது கொஞ்சம் நிறையவே இருக்கிறது. மாங்காடு, திருவொற்றியூர் இப்படி சில ஸ்தலங்களிலும் ஆச்சாரிய பிம்பங்கள் இருக்கின்றன. ஆனாலும் மொத்தத்தில் நான் அடிக்கடி சொல்வது போல கோயில் விக்கிரகங்களின் சென்சஸ் பார்த்து ஒரு சித்தாந்தத்தின் இன்ஃப்ளூவன்ஸை கணிப்பது என்றால் இந்தியா தேசத்திலே
அத்வைத்தம் என்று ஒரு வைதிக மதம் இல்லவே இல்லை என்றுதான் முடிவாகும். இதற்கு காரணம் அத்வைத்திகள் சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் சேராத, ஆனால் இரண்டையும் ஒரு அளவு வரை ஒப்புக்கொள்கிற ஸ்மார்த்தர்களாக இருப்பதுதான். குறிப்பு: இவ்விஷயம் குறித்த விஸ்தாரமான விளக்கம் தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் உள்ள சங்கர சம்பிரதாயம் என்ற உரையில் பார்க்க. நான் சொல்ல வந்த விஷயம் ராமானுஜ சம்பிரதாயத்தில் மதாச்சாரியர்களிடத்தில் விசேஷ பக்தி காட்டுகிறார்கள் என்பது. ராமானுஜருடைய நேர் சிஷ்யர்கள் அவரிடம் வைத்திருந்த பக்தி அசாத்தியமானது, உயிரையே கொடுப்பது என்கிறதற்கேற்ப கூறத்தாழ்வார் என்பவர் ராமானுஜருக்காக பிராணத்தியாகமும் பண்ண தயாராய் இருந்திருக்கிறார். இவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள கூரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். மரியாதை வாச்சகத்துக்கு பெயர் எடுத்த வைஷ்ணவர்களே பக்தி முதிர்ச்சியில் தாங்கள் ரொம்பவும் பெரியவராக நினைக்கிற வேதாந்த தேசிகரை தேசிகன் என்று ஒருமையில் அழைப்பதாக சொன்னேன் அல்லவா? அதுபோலவே கூறத்தாழ்வாரை கூறத்தாழ்வான் என்றுதான் சொல்வார்கள். வெறுமனே ஆழ்வான் என்று வைஷ்ணவர்கள் சொன்னாலே அது கூறத்தாழ்வார்தான். ஆழ்வார் என்று இரு போட்டு சொன்னால் அது நம்மாழ்வார்தான். ராமானுஜர் காலத்தில் ராஜாவாக இருந்த சோழன் தீவிர சிவபக்தன். ராமானுஜரோ விஷ்ணு ஒருத்தருக்குத்தான் ஏகாந்திகளாக பூஜை பண்ண வேண்டும், சிவனுக்கு பண்ணக்கூடாது என்கிற சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அதனால் சோழ ராஜா எந்த ஆதாரத்தை கொண்டு விஷ்ணு தவிர சிவன் முதலான தேவதாந்தரங்களை வழிபடக்கூடாது என்று நிர்தாரணம் பண்ணுகிறீர் என்று ராமானுஜரை கேட்டு வாதம் நடத்துவதற்காக ஒரு வித்வத் சதஸை கூட்டினான். அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜ்ய தலைநகராய் இருந்தது. அங்கே அந்த சதஸை கூட்ட நிச்சயித்து ராமானுஜாச்சாரியாரை அழைத்து கொண்டு வருவதற்காக ஆள் அனுப்பினான். அப்போது அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ராஜ சேவகரை பார்த்ததும் கூறத்தாழ்வாருக்கு விசாரம் உண்டாய்விட்டது. ராஜாவோ சைவன், அவனே நிறைய சிவாலயங்கள் கட்டியிருக்கிறான். நம்முடைய குருவானால் சிவாராதனை கூடாது என்கிறார். அதனால் அவருக்கு இவரிடம் துவேஷம் இருக்கும். இப்போது வித்வத் சதஸ் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் இவரை என்ன பண்ணுவானோ? ராஜாவானதால் என்னவும் பண்ணிவிட முடியும். நம்முடைய அருமை ஆச்சாரியருக்கு அவன் பிராணஹானி விளைவித்து விட்டால் என்ன செய்வது என்று ரொம்பவும் பயமும் கவலையும் பட்டார். அப்போதுதான் அவர் குருவுக்காக தம் உயிரையும் தியாகம் செய்ய முன்வந்தது. அதாவது குருவின் காஷாயத்தை தாம் உடுத்தி கொண்டு தம்மையே ராமானுஜாச்சாரியார் என்று சொல்லிக்கொண்டு ராஜசபைக்கு போய்விடுவது என்று தீர்மானித்து விட்டார். வருகிற ஆபத்து எனக்கே வரட்டும், தங்களுக்காக இந்த சேவை செய்கிற பாக்கியத்தை எனக்கு மறுக்காமல் அருள வேண்டும் என்று ராமானுஜரிடம் பிரார்த்தித்து அவரை சம்மதிக்க பண்ணினார். ராமானுஜர் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கொண்டு சோழ ராஜ்யத்தையே விட்டு கர்நாடகத்தில் உள்ள மேல்கோட்டை என்னும் திருநாராயணபுரத்துக்கு போய்விட்டார். அங்கே இப்போதும் வெள்ளை சாத்துப்படி என்று அவருக்கு உற்சவம் நடத்துகிறார்கள். கூறத்தாழ்வார் காஷாயம் தரித்து கொண்டு ராமானுஜராக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போனார். அங்கே வித்வத் சதஸ் நடந்தது. இவர் சிவபரத்வத்தை ஒப்புக்கொள்ள மறுத்தார். குறிப்பு: இது விஷயமான மேல் விபரங்கள் சிவநாம மகிமை என்ற உரையில் காணலாம். அதனால் இவர் நினைத்தபடியே ராஜ தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் ராஜா கொலை தண்டனை தரவில்லை. இவருடைய கண்ணை பிடுங்கும்படியாக உத்தரவு போட்டு விட்டான். குருவுக்கு ஏற்பட இருந்த இந்த கொடுமை நமக்கு வாய்த்ததே என்று கூறத்தாழ்வார் தண்டனையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். குருடராக ஆனார். அப்புறம் அந்த ராஜா காலமான பின் ராமானுஜாச்சாரியார் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்தார். தமக்காக சிஷ்யர் கண்ணை இழந்து விட்டாரே என்று துக்கப்பட்டார். ராமானுஜர் பிற்காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்த போதிலும் ஆரம்பத்தில் காஞ்சிபுரத்தில் வசித்து கொண்டு வரதராஜ சுவாமிக்குத்தான்
தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு அவரையே இஷ்ட தெய்வமாக உபாசித்து வந்தார். ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தின் ஆராதனை கிரமங்களை அமைத்து கொடுத்து அங்கே இவர் இருந்த காலத்திலும் கூட வரதராஜாவிடம் ஒரு தனியான பற்று வைத்திருந்தார். அதனால் இப்போது கூரத்தாழ்வாரிடம், எனக்காக உன் கண் போயிற்று, அதனால் உனக்காக பார்வை மீள வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் என் மனஸ் ஆறுவதற்காக நீ வரதராஜாவை வேண்டிக்கணும் என்றார். கூரத்தாழ்வாரும் அப்படியே காஞ்சிபுரம் பெருமாளிடம் ஸ்தோத்திரம் பண்ணி வேண்டிக் கொண்டார். அவருக்கு திருஷ்டி திரும்பணும் என்று நிஜமாகவே ஆசை இல்லை. எல்லா இந்திரியங்களையும் அடக்கினால்தான் ஈஸ்வர தர்சனம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நமக்கோ ராஜசிக்ஷை ரூபத்தில் கண் போனதில் இந்த ஒரு இந்திரியமாவது கண்டதை பார்த்து கெட்டுப்போகாமல் இருக்கும் அனுகிரகம் கிடைத்திருக்கிறது. இதை மாற்ற பண்ணி மறுபடியும் லோக காட்சி பார்த்து என்ன ஆக வேண்டும் என்றே நினைத்தார். ஆனாலும் ஆச்சாரியன் ஆக்ஞைக்கு கீழ்ப்படிந்தாகவும் வேண்டுமே, அவர் பశ్చాத்தாபம் படும்படியாக விடக்கூடாதே என்று யோசித்தார். யோசித்து சுவாமியிடம், எனக்கு பார்வையை தா, ஆனால் எல்லா விஷயங்களையும் நான் பார்க்க வேண்டியதில்லை. என் ஆச்சாரியனுடைய திவ்ய ரூபத்தை தர்சனம் பண்ணுவதற்கும் உன் மங்கள விக்கிரகத்தை தரிசிப்பதற்கும் மட்டுமே கண்ணுக்கு சக்தி தா என்று கேட்டார். வரதராஜாவும் அப்படியே வரம் கொடுத்தாராம்.